எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா, சின்ன குழந்தையும் சொல்லும். அட அப்படிப்பட்ட சின்ன பசங்க பார்க்க முடியாத ஒரு படமா கூலிப்படம் இருந்துருச்சேன்னு சொல்லிட்டு, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரே வெசனம். என்னடா இப்படி நம்ம ஒரு தாய்மார்கள் எல்லாம் பார்த்து கொண்டாடிட்டு வந்து இத்தனை வருஷ காலகட்டங்கள்ல, இந்த மாரி ஒரு படம் வந்து நம்ம பண்ணவே இல்லையே! தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்காகத்தான் தடால் புடால்னு அடுத்து ஒரு அறிவிப்பை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த பக்கம் நம்ம நடிப்பு அரக்கன் கமல் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி கமல் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு. அதாவது அந்த முகுந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாறா நம்ம அமரன் படம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்ட் ஷோலேயே வந்து கமல் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, நானும் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட ஒரு பிரதிபலிப்பாக தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நானும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறோம், அதுக்குண்டான வேலைகள் இன்னைக்கு போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட 46 வருஷம் கழித்து ஒன்றா வந்து இணைய போகிறோம். இந்த படத்துக்கு உண்டான டைரக்டரை வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து நாங்கள் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல, ஒரு நல்ல டைரக்டரை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து இன்னைக்கு ஹாட் சென்சேஷனலாக இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது டைரக்டர் தேடுறீங்களா? ஏப்பா உங்கள் கையில் தான் லோகேஷ்ன்ட்டு ஒரு பொக்கிஷம் இருக்கே. ஆல்ரெடி உங்களுக்கும் நல்ல பழக்கம், நம்ம விக்ரம் அவர்கள் கமல் அவர்களுக்கும் நல்ல பழக்கம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் லோகேஷ் விட்டு இன்னொரு டைரக்டர் நீங்கள் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி அவங்க ஃபேன்ஸை வந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாட் டாப்பிக்காக கோடம்பாக்கத்தில் பேசிக்கிறாங்க. எப்படி லோகேஷ் கனகராஜில் அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ணி போக முடியாது இவங்களால. அவர் விட்டா வேறு யாருப்பா ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து லோகேஷ் தான். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த கூலி படத்தை சரியாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து அவரோட ஃபேன்ஸுக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே இருக்குது. ஏன்னா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 1000 கோடி அடிக்கும், 2000 கோடி அடிக்கும், பேன் இந்தியா படம், கிட்டத்தட்ட மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வச்சு பேசி வெடிய பேசினார். அதே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், லோகேஷ் எல்லாம் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தாருன்னா அடுத்த நாள் வெடிஞ்சிருது. கோபிநாத்துக்கிட்டே போய் இவ்வளோ தூரம் உட்காந்து பேசி இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனில் இறங்கி செஞ்சாருன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி வந்து அவருக்கே இந்த படம் வந்து சூப்பராக ஓடிடும்னு சொல்லி நம்ப வச்சது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையம்சம் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால் ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் லோகேஷ் அவர்கள் வந்து இல்லைங்க, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நல்லிடும், நம்ம என்ன ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா குழந்தைய தானே பார்க்க மாட்டாங்க, பார்க்காட்டி ஒரு பிரச்சனையே இல்லை, மற்றவங்கள பார்ப்பாங்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் அவர்களோட எண்ணம் வந்து ஒரு குறுகிய வட்டத்திலே இருந்துச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஃபேன் பேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஃபேமிலி ஓரியன்டான ஒரு நடிகர். அப்படி இருந்தனால தான் ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து அவரோட ஆரம்ப காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்தனால தான் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தோடனே மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, தாய்மார்கள் என்ன நினச்சிட்டாங்க, அட என் குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி நான் படம் பார்க்க முடியும், அதனால் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி புருஷன்மார்கள் தான் அனுப்பிச்சி வச்சாங்களே தவிர்த்து தாய்மார்கள் தேட்டருக்கே வரல. சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களும் எப்படி தேட்டருக்கு வருவாங்க? அப்படி இருக்கும்போது அதில் செம அடி விழுந்திருக்கு இந்த படத்துக்கு. அதனாலேயே வந்து ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கிடைக்கல, அதனால் அதிருப்தியில் ப்ரொடியூசரும் இருந்திருக்காங்க. அதனால தான் அதை வெளிப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து யோசிச்சிருக்காரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அதனோட ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இன்றைக்கி அவர் வந்து இனிமேல் லோகேஷ் கனகராஜ் எட்டிங் கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை இப்போ வந்து கிளப்பி விட்டுருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சரி, அடுத்ததாக ஒரு பஞ்சாயத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பொருளையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்லேயே வந்து சொல்லியிருந்தார், ஒரு லாங் ஷாட் அங்கே வந்து டைலாக்கே இல்லை, அது பேக்ரவுண்டில் பேசிக்கலான்றாங்க, டப்பிங்கில் பார்த்துக்கலான்றாங்க, எங்கேயோ நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் வந்து ஒரு சின்ன பிட்டை போட்டுவிட்டார். அது வந்து எதனோட வெளிப்பாடாக இருந்துச்சுன்னா, என்னை வந்து சரியாக யூஸ் பண்ணலப்பா, எங்கேயோ லாங் ஷாட் வைக்கிறாங்க, என்ன நடிக்க தெரியாத ஆளா, என்னை எதுக்கு இப்படி லாங் ஷாட்டில் வச்சு நடிக்க வைக்கிறாங்க
அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாரி எனக்கு தோணுச்சு. அப்படிதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாலயும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இப்படி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள கரெக்ட்டா பயன்படுத்தாத ஒரு இயக்குனர்னா, அது நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு விரல் விட்டு எண்ணிட முடியும். ஏன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள இன்னும் புழிஞ்செடுத்தா அவரோட நடிப்புங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு நடிப்பு திறமைய கொண்டு வராம சரியா பயன்படுத்தாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்னொரு பக்கம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்து லோகேஷ் கனகராஜ் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து 2nd வீக்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய சறுக்கல்ல விழுந்தனால, என்ன பண்றது? நம்மளுக்கு இந்த போதுமான ஆடியன்ஸ் வரலையே அப்படிங்கிறனால, சர்டிஃபிகேட் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால நம்ம மேல் அப்பீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து ஏப்பா இதெல்லாம் நீங்க போய் சென்சார் போர்டுல கேட்காம இங்க கோர்ட் வாசல்ல வந்து நின்றுருக்கீங்க. போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கங்கிற ஒரு நியூஸும் நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படியாவது ஃபேமிலி ஆடியன்ஸ உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுமே வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா, இந்த படத்தோட கதை அந்த சென்சார் போர்டால வெட்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தனால, அவங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சது. அதனால தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகட்டும், இந்த தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மேல இருக்கிற ஒரு பிளாக் ஷேட வந்து இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அடிபட்டிருக்கு. இதனாலேயே வந்து இன்னைக்கு ரஜினி அவர்களும், கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் வந்து யார் அமைவாங்கன்னு தெரியல. இந்த படம் வந்து எந்த மாரி கதையா இருக்க போகுது அப்படிங்கிறதும் இன்னும் வந்து வெளியே வரல. இப்பதான் வந்து டைரக்டர் தேட போறாங்க. அப்புறம் டைரக்டர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கதைய சொல்லுவாங்க. கதைய சொல்லி கதையெல்லாம் இந்த ரஜினி அவர்களுக்கும், கமல் அவர்களுக்கும் புடிச்சு போய் சேர்ந்து நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 6 மாதங்களுக்கு மேல ஆயிரும். படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் இன்னைக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அடுத்தது ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா, அவர் படத்தை வந்து டைரக்ட் பண்றதா இல்லையா, படம் நடிக்கிற ஒரு பிஸியில வந்து இருக்காராம். கிட்டத்தட்ட அருள் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காராம். நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்களாம். அப்படி வந்து லோகேஷ் கனகராஜை வந்து பிடிச்சி போய் நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்க வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது நம்ம கார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கைதி 2 வந்து எடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காராம். கிட்டத்தட்ட கெட்டப்பு கூட மாற்றாமல் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து சுற்றிட்டு இருந்தாராம். எப்படியாவது இந்த படத்தை வந்து கைதி 2 கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து கொஞ்சம் அவரோட பேட் இமேஜை வந்து காட்டுற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க. என்னென்னா வந்து கைதி 2ங்கிறத ஒரு சின்ன படம், அந்த சின்ன படத்தை நம்ம பண்ணணுமா? இன்றைக்கி நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். கூலியை தாண்டி இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன படங்கள் பண்ணுறது நம்மளுக்கு சூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாராம். கார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு கைதி 2 பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாராம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த வெயிட்டிங்க்கு உண்டான டைம் வந்து கொடுக்காம அவர் வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் கார்த்தி அவர்கள் வந்து பண்ணலான்னு நினச்சா பண்ணலாம், வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து மார்க்கெட் இருக்குது, எனக்கு நிறைய படங்கள் இருக்குது, ஒரு சான்ஸ் அந்த படத்தோட ஜானர் வந்து பிடிச்சனால பண்ணலான்ட்டு இருக்கேன், முடியுமா முடியாதா 2ல் ஒரு வார்த்தை சொல்லுங்கிற மாதிரி வந்து கார்த்தி அவர்கள் வந்து இப்போ அவர் ஒத்த காலில் நிற்கிறாராம், இவர் வந்து ரெட்டை காலில் நிற்கிறாராம், நான் நடிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க 2 பேரும் எப்போ சேர்றது எப்போ கைதிட்டு வர்றதுன்னு எனக்கே தெரில. ஸோ இப்படி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பேட் ஷேடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிவீல் ஆகிட்டுருக்கு. இப்படி இருக்கிறதுனால ஃப்யூச்சர் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இப்படி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிற அடுத்த படம் யார் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்களோட கதை எந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட இமேஜினேஷனில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யார் இந்த சூப்பரான டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் என்னவாக இருந்தாலும் மியூசிக் வந்து கண்டிப்பாக அனிருத்து தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஹாட் சென்சேஷனான சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்ச அனிருத்து தான் வந்து கண்டிப்பாக மியூசிக் போடுவாருங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அனிருத்தை வந்து போட்டாகணும். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் புகழ்ந்து தள்ளினார். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். படிக்க ஆர்வமாக இருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.